கொட்டுக்காளி படத்தோட ட்ரைலர் இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரைலர் பார்க்கும்போது நம்மள வேற ஒரு களத்துக்கு வந்து கொண்டு போயிருக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி, எனக்கு பார்க்கும்போது டக்குனு ஒரு 2, 3 மீம் வந்து மைண்டுக்கு வந்தது. அதாவது தப்பாலாம் எதுவும் இல்லைங்க. இந்த சோஷியல் மீடியால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மீம் டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா? அதில ரொம்பவே ஃபேமஸான ஒரு மீம் டெம்ப்ளேட் அப்படின்னா, இந்த 3 ஃபேஸ் டிராகன் இருக்கும் இல்லையா? அத வந்து கிட்டத்தட்ட ரிலேட் பண்ற மாரியான ஒரு மீம் வந்து ஞாபகம் வந்தது. அதாவது 3 ஃபேஸ் டிராகன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் விடுதலை, இன்னொரு பக்கம் கருடன், இன்னொரு பக்கம் கொட்டுக்காளி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவர்களுடைய படங்கள்ல எது பெஸ்ட் படம் அப்படின்னு சூஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி மண்டேலால கூட வந்து யோகி பாபு அவர்கள் சொல்லுவார்ல, சத்தியமா முடிவு பண்ண முடியலண்ணே அப்படின்ற மாதிரி விடுதலை, கருடன், அப்புறம் கொட்டுக்காளி இந்த 3 படத்துல சூர்யா அவர்களுடைய பெஸ்ட் ஆக்டிங் எந்த மூவிலப்பா அப்படின்னு நம்ம வச்சோம்னா, சத்தியமா முடிவு பண்ண முடியலண்ணே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் கொட்டுக்காளியோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே மனுஷன் என்ன மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்றது வந்து தெரியுது. ஆல்ரெடி அவரை வந்து நம்ம வந்து ஒரு காமெடியனா வந்து நிறைய படங்கள்ல வந்து பார்த்துட்டோம். பார்த்துட்டு விடுதலையில இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது, பா நடிகன்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாரு. அப்படியே கட் பண்ணா கருடன் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுல வேற, அதாவது நம்ம விடுதலையில பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு சூரிய இல்லாம இங்க வேற ஒரு சூரிய வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ இப்போ கொட்டுக்காளிக்கு வரும்போது பி.எஸ். வினோத்ராஜ் அவர்கள் வந்து இன்னும், அதாவது வந்து சூர்யா அவர்கள் வந்து அவர் வந்து ஒரு படத்துக்கும் வந்து மெருகேத்திட்டே வர்றாரு இல்லையா, அதை இன்னும் பயங்கரமா மெருகேத்தி வச்சிருக்காருன்னு வந்து சொல்லலாம். முக்கியமா டுவர்ட்ஸ் எண்ட், அதாவது ட்ரைலரோட எண்ட்ல சூர்யா அவர்கள் வந்து அப்படின்னு கத்தும்போது நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும், இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த கண்ணுல இருந்து இந்த இடத்துக்கு போற அந்த நரம்பு வந்து அப்படியே லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா புடைச்சி கடைசியில் அந்த அவர் கத்தும்போது அந்த எக்ஸ்டெண்ட் வரும்போது அப்படியே புடைச்சிட்டு இருக்கும். அதை பார்க்கும்போது இவ்வளவு நாள் நீ ஏன்பா இந்த மாதிரியான காமெடி ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்து சூர்யா அவர்கள் நடிச்சிருக்காரு. அண்ட் நம்ம இப்போ வந்து ட்ரைலருக்கு வந்தோம் அப்படின்னா, ட்ரைலரோட ஸ்டார்டிங்லே இந்த ட்ரைலர், அதாவது இந்த கொட்டுக்காளி படம் என்ன மாதிரியான ஒரு படமா இருக்க போகுது அப்படின்றத வந்து காட்டியிருந்தாங்க. அண்ட் கதை என்ன அப்படின்றத கெஸ் பண்ணதை நான் அப்புறம் வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி டிஓபி சக்திவேல் அவருடைய ஒர்க்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டியே ஆகணும். ஆல்ரெடி பி.எஸ். வினோத்ராஜ் அவருடைய கூழாங்கல் பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவருடைய கதை எப்படி இருக்கும், அவருடைய படங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் கொட்டுக்காளியும் வந்து இருக்க போகுது அப்படின்றது வந்து தெரியுது. அதாவது டிஓபி சக்திவேல் அவர்கள் பற்றி பேசும்போது ஒரு ஷாட் வச்சிருக்காரு. அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு லாங் ஷாட்டாக அப்படியே இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டருக்கான அந்த ஸ்கோப் இருக்கு இல்லையா, அனாபென் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே வராங்க. அவங்களுக்கு ஒரு பிட் க்ளோஸ் வந்து வச்சுருக்காங்க. அதில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரியாக்ஷன் தான், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணுறாங்க, அப்படி காட்டியிருக்காங்க. ஸோ எல்லா ஷாட்டுமே வந்து லென்த்தி ஷாட்டாக வந்து வச்சுருக்காங்க. அதுவும் லைவாக வந்து இருக்குன்னே வந்து சொல்லலாம். முக்கியமாக என் கண்ணு வேணும்னு கேட்டியாமே அப்படின்ற அளவுக்கு ஒரு கண்ணு இது வரைக்கும் நம்ம அந்த ஷாட் வந்து பார்த்துருப்போம் நிறைய இடத்துல. பட் இந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக காட்டியிருப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அப்படி காட்டியிருக்காங்க. அந்த கண்ணோட ஷாட்லாம் பார்க்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணேஷ் சிவா அவருடைய எடிட்டிங் பார்த்தீங்கன்னா சும்மா டக்கு 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 டக்குன்னு வந்து கட் ஆகிட்டே இருக்கு. அண்ட் ட்ரைலரில் நம்ம சூர்யா அவர்கள் வரும்போது ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் ஒரு வண்டியில் போகிறாங்க. இதை பார்த்த உடனே நமக்கே வந்து தெரிஞ்சிருக்கும், ஓகே சூர்யா அவர்கள் வந்து வளர்ந்து வராரு, இவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஓகே 3 பேர் வந்து ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறாங்க, நாளைக்கே யாருன்னா கேஸ் போடுவாங்க அப்படின்னு பார்த்தா உடனே அங்கேயே வந்து கட் பண்ணி ஒரு போலீஸ் வந்து என்னப்பா இன்னும் 2 பேர் வண்டியில் ஏற்றிட்டு வர தானே அப்படின்னு கேட்குற மாதிரியான சீன்ஸ் வச்சுருக்காங்க. அங்கே அவர் சொல்கிறாரு, அதுவும் வாய்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டை கட்டின மாதிரி அதுக்கு தான் போல இருக்குது. நம்ம கூட வந்து கழுத்தில் வந்து பட்டை அடிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறோம். பட் அவருக்கு வாய்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது போல இருக்குது. மேபி அது திருநீரை கூட அப்படி வச்சிருப்பாங்க நிறைய பேர் தொண்டை கட்டியிருந்தா. ஸோ அந்த மாதிரி வச்சிருக்காரு போல இருக்குது. ஸோ வாய்ஸ்லையும் ஒரு சூப்பரான மாடுலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும், அதாவது வந்து எல்லாரோட ஃபேஸ்க்கும் வந்து பயங்கரமான க்ளோஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த கதை எங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது பண்ணைக்குடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் நடக்குதுன்ற மாதிரி தெரியுது. ஏன்னா அங்கே ஒருத்தர் வந்து பண்ணைக்குடி பாய்ஸ் அப்படின்ற அந்த ஜெர்சியும் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் ட்ரைலரே நமக்கு ஒரு புது விதமான ஒரு லாங்குவேஜ், ஒரு புது விதமான சவுண்டை வந்து கொடுத்துருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் வந்து முடங்கிட்டே இருந்தாலும் என்ன சவுண்ட் வருமோ அந்த சவுண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலர் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சவுண்ட் டிசைன் பண்ண சுரேன் ஜி அவர்களுக்கும் சரி, எஸ் அழகிய கூத்தன் அவர்களுக்கும் சரி ஒரு பயங்கரமான பங்கு இருந்திருக்கு. அதாவது நம்ம ட்ரைலரை அந்த ஊரில் போயிட்டு ஒரு நடக்கிற ஒரு சம்பவத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், அதாவது இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு நான் லைட்டாக கெஸ் பண்ணியிருக்கேன், அதை அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ரேம் வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு சேவலோட காலில் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி அதை வந்து ஃப்ரீடமாக எங்கேயும் போக விடாமல் கால் கட்டு போட்டு வச்சிருந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த பக்கம் அன்னாபென் வந்து உட்காந்துருப்பாங்க. அண்ட் ஒரு ஷார்ட்டில் நல்லா கவனிச்சிங்கன்னா
அதாவது ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் அப்படின்னும் போது அந்த சீர் வரிசைலாம் எடுத்துக்கிட்டு எல்லாருமே வருவாங்க இல்லையா, பட்டாசுலாம் வெடிச்சிட்டு நகை சேலைலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஓகே, அனாபென் அவர்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அதாவது கட்டாய கல்யாணம் வந்து பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக கொட்டுக்காளி கோயிலுக்கோ இல்லை ஏதோ ஒரு காளி கோயிலுக்கோ வந்து போய் அங்கே பண்ண வேண்டிய அந்த சடங்கெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த கதைக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, அதில் அந்த கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்றத ரொம்பவே ராவாக ரஸ்டிக்காக வந்து எடுத்திருக்காரு PS வினோத்ராஜ் அவர்கள் அப்படின்னே வந்து சொல்லணும். ஆல்ரெடி நம்ம கூழாங்கல்லே வந்து பார்த்துருந்தோம் அவருடைய டைரக்ஷன், அவருடைய விஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. அதை மறுபடியும் கொட்டுக்காளியில் அனாபென், சூரி இவர்கள் மாதிரியான ஒரு பெரிய ஆக்டர்ஸை கொண்டு வந்து முன்னிலைப்படுத்தி சொல்லும்போது கண்டிப்பாக இந்த கதை வந்து இன்னும் பெருசாக ரீச் ஆகும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் கொட்டுக்காளி படம் வந்து ரிலீஸ் ஆகி நிறைய அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணிட்டும் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் கூடிய சீக்கிரம், அதாவது ஆகஸ்ட் 23 வந்து கொட்டுக்காளி படம் வேர்ல்டு வைடில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டு மக்களோட மனசை இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களோட மனசையும் சீக்கிரம் இந்த கொட்டுக்காளி படம் வந்து ஜெயிக்கும் அப்படின்றத வந்து நம்புவோம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரூஃபாக தான் இந்த ட்ரைலர் வந்திருக்கு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் கொட்டுக்காளி ட்ரைலர் பார்த்துட்டீங்களா? ட்ரைலர் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஞாபகம் வந்தது அண்ட் ட்ரைலர் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க.